குடமிளகாய் வச்சு ஒரு ரைஸ் செய்யணும். அதுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அதுவும் 1 டீஸ்பூன், கொஞ்சம் சின்ன துண்டு பேலீஸ் 1/4 டீஸ்பூன், ஜீரகம், கைப்படி வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 7 கருவேப்பிலை, ஒரு பழுத்த பச்சை மிளகாய், 1/2 கப்பு குடமிளகாய், இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போட்டு ஒரு குடமிளகாயில் இவ்வளோ தான் மீதம் வந்தது. மிச்சம் எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா போட மிளகாய் பொடி எவ்வளோ அந்த அளவு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மாதிரி 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சோறில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்து போடுங்க. கொஞ்சமாக பிளாக் பெப்பர் சேர்த்துக்கணும். அடுப்பை லோவில் வச்சு ஆன் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு இன்னும் நான் சோனா மசூரி ரைஸ் தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். அது உதிரியாக எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி ரைஸ் தான் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். லஞ்சு பாக்ஸுக்கு பெஸ்ட்டான ரெசிபி. ஆஃபீஸுக்கு, காலேஜுக்கு, வீட்டில் நமக்கு குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கனால, காய்கறி இல்லாத நாள், இன்றைக்கி சாம்பார்லாம் வேண்டான்னு நினைக்கும் போது, வெஜிடேரியனாக ஒரு ரெசிபி சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு கொடுங்க. கூட ஒரு பாயில்டு எக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டா ஒரு பப்படம் பொரிச்சிட்டா போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ குட் டே டு ஆல். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ வாசனையாக இருக்கும், கிச்சன் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட நான் ஒரு வெஜிடபிள் வச்சுருக்கேன், அதையும் காட்டி தரேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் எண்ணெயில் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். வெங்காயம் 2 பல் பூண்டு நறுக்கி போட்டு 1/4 கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்னதாக வெட்டி தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் பூண்டை வதக்கிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டுட்டு அப்புறமா வெண்டைக்காய் போட்டு 1 நிமிஷம் கழித்து லேசாக தண்ணி தெளிச்சு கொடுங்க. கையில் எடுத்து சீக்கிரம் குக் ஆகுறதுக்கு, அதுவும் இல்லாமல் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும். அப்புறமா தேவையான உப்பு போட்டு இறக்க வேண்டியது தான். பிள்ளைகளுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இந்த 2ம் செஞ்சு கொடுங்க. இந்த வெண்டைக்காயும் பெல் பெப்பர் ரைஸும். இது பெல் பெப்பர் பிரியாணின்னே சொல்லலாம், பெல் பெப்பர் புலாவுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அவர்கிட்டால் காரம் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எந்த கறியுமே வேண்டாம், முட்டை பப்படம் அது கூட வேண்டாம். நீங்கள் சும்மாவே வெறுமனே சாப்பிடலாம். சாயங்காலம் டிஃபனுக்கு கூட சாயங்காலம் சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி இதை சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், லஞ்சுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம், சாயங்காலமும் சாப்பிடலாம். மழை நேரம்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப இதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு தகினி செய்ய போனோம். அரபிக்கு டிப்பு தான். அதுக்கு 1/2 கப்பு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் எடுத்துடணும். அதில் டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மாதிரி 2 பல் பூண்டு அதையும் வெட்டி அதில் போட போகிறேன். செய்த தகினி அதையும் அது கூட ஊற்றி கொடுக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றேன். எதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். சன லெமன் ஜூஸ் இந்த அளவுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ் தயிர். அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுங்க. 2 டேபிள் ஸ்பூன். இல்லை உப்பு போட்டிங்கன்னா பார்த்து போடுங்க. நான் உப்பு போடலை, அதனால் உப்பு போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிடுவோம். ஐஸ் கியூப் 2 நான் போட்டு கொடுத்தேன். பண்ணிட்டு வருவோம். இன்னும் 2 ஐஸ் கியூப் கூட போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆலிவ் ஆயில். ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை எடுத்து பிளேட்டில் வைக்கலாம். டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி paprika chilli, அதில் ஒரு சின்ன டெக்கரேஷன் போடுவோம்.
நாமளும் ரெஸ்டாரண்ட் மாதிரி கொஞ்சம் வச்சு பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் வைப்போம். சர்விங் டைமில் இந்த குண்டு மாதிரி இருக்க இடத்துல, இந்த பள்ளமாக இருக்க இடத்துல கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி அரபிக் ரொட்டியோட சர்வ் பண்ண வேண்டியது. செஞ்சால் தான் சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பாருங்கள். நீ இது சாப்பிடும்போது தான் ஆலிவ் ஆயில் ஊற்றணும். இப்போ ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சானாக்கா கட்டி ஆயிரும், உறைஞ்சிரும். அப்படி சாப்பிடக்கூடாது இல்லையா, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இல்லையா, அதனால தான்.